தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டியவர்கள் நீதிக்கு தலைவணங்க வேண்டும் என்றும் திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் நடைபெற்ற திமுக பொது உறுப்பினர் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய ஸ்டாலின், மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு கடன் வழங்குவதில் வங்கி நிர்வாகங்கள் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டினார். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட ஸ்ரீரங்கம் தொகுதி தற்போது காலியாக உள்ளது என்ற அறிவிப்பை சட்டமன்ற செயலாளர் வெளியிடாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டினுடைய தேர்தல் கமிஷனராக இருக்கக்கூடிய பிரதீப்குமார் அவர்கள் பத்திரிகைகளுக்கு பேட்டி தருகிற போது சொல்லுகிறார், ஸ்ரீரங்கம் தொகுதியில எம்எல்ஏ இடம் காலியாக இருக்கு, 6 மாதங்களுக்குள்ள தேர்தல் நடத்த போறோம் சொல்ற. கரெக்ட் தான். அடுத்து இன்னொரு நிருபர் கேட்கிறார், பிரதீப்குமாரை பார்த்து, ஆணையரை பார்த்து கேட்கிறார்கள், அப்படி என்றால் அது காலியாகி விட்டதா, உங்களுக்கு முறையாக அறிவிப்பு வந்து விட்டதா என்று கேட்டப்போ, இன்னும் சட்டமன்ற செயலாளத்தில் இருந்து எனக்கு இதுவரையில தகவல்